ஒரு கடனை தீர்க்க மற்றொரு கடனா? தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளி ஒருவன் சூதாடி கடனாளி ஆகிவிட்டார். கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் திண்டாடினான். தன்னோடு வேலை செய்யும் சக தொழிலாளியிடம் சென்று கடன் தந்து உதவும்படி வேண்டினான். என்ன தேவைக்கு கடன் கேட்கிறாய் என்று கேட்டார் அவர். சூதாட்டத்தில் ஈடுபட்டேன், பணத்தை இழக்க நேரிட்டது. இழந்த பணத்தை மீட்டு விடலாம் என்று மீண்டும் விளையாடினேன். எல்லாவற்றையும் இழந்து இப்போது கடனாளியாகி துன்புறுகிறேன் என்று உண்மையை கூறினார். சரி, இப்பொழுது நான் கடன் கொடுத்தால் அதை எப்படி எனக்கு திருப்பித் தருவாய் என்று கேட்டார். மாதா மாதம் சிறு தொகையாக தந்து விடுகிறேன் என்றான் அவன். இப்போது என்னிடம் கடன் வாங்கி அவருடைய கடனை தீர்த்து விடுவாய். பிறகு எனக்கும் உனக்கும் தகராறு உண்டாகும். பழைய கடனை தீர்ப்பதற்காக புதுக்கடன் வாங்குவது முட்டாள்தனமாகும். இப்பொழுதும் ஒன்றும் தொல்லை இல்லை. பழைய கடன்காரனிடம் சென்று மாதந்தோறும் சிறு தொகை தருவதாக பணிவோடு சொல்லு. அவனும் சம்மதிப்பான். புதிய கடன் வாங்குவதற்காக முயற்சிக்காதே. மாதந்தோறும் கொடுத்துவிடு, கடனும் தீர்ந்துவிடும். நிம்மதியாக இருக்கலாம் என்று அறிவுறுத்தினார். அவனும் அவர் கூறியபடியே செய்து கடன் தொல்லையை இருந்து விடுபட்டு அமைதியான வாழ்ந்தான்.